எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற தமிழ் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான டாபிக் பார்த்துடலாம். அதாவது தெரிந்து கொள்வோம். இதுவரை எக்ஸாமில் ரொம்பவே டஃப்பாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஓலைச்சுவடி அந்த மாதிரி அவுட் சோர்ஸில் இருந்து நிறைய கேட்குறாங்க இல்லையா? அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 வார்த்தை என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. குரோட்டம் குரோட்டா என்றால் என்ன அப்படின்னா நரி. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் புக்ஸில் மட்டும் இருந்து கேட்குறது கிடையாது, வெளியில் இருந்து கேட்குறாங்க. அதனால தான் குரோட்டம் அப்படின்னாலும் நரி தான், குரோட்டா அப்படின்னாலும் நரி தான். அடுத்தது பாருங்கள், குரோட்டு குரோடம் என்றால் பன்றியின் மறுபெயர் தான். இந்த மாதிரி சொல்கிறாங்க கொடுத்து இது என்ன அப்படின்னு கூட நம்மக்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? இது ஞாபகம் வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன். அது பிடிச்சிருந்துன்னா அதுபடி உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது பாருங்கள், குரோட்டம் குரோட்டானா நமக்கு படிக்கும்போது அப்படி புரோட்டா அப்படின்ன மாதிரி இருக்குது இல்லையா? அதனால குரோட்டம் குரோட்டா. அப்போ நரிக்கு ரொம்ப இந்த புரோட்டா பிடிக்கும். அந்த மாதிரி மைண்டில் வச்சு ஞாபகம் வச்சு படிங்க. ஓகேவா? நமக்கு படிக்கிறது ஞாபகம் இருக்கணும். அப்போ அதுக்காக நம்ம எதை வேணாலும் நம்ம ஒரு க்ளூவாக வச்சு நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நரிக்கு புரோட்டா பிடிக்கும். அப்போ டா டா அந்த மாதிரி குரோட்டா குரோட்டம் இந்த மாதிரி வருது. அப்போ அதுனா நரி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க, ஞாபகம் வைக்கிறதுக்கு தான். அடுத்தது பாருங்கள், குரோட்டு குரோடம் என்றால் பன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரோடு இந்த மாதிரி நமக்கு ஞாபகம் வருது. குரோட்டுனாலும் ரோடு அப்படின்னு ஞாபகம் வருது. குரோடம் அப்போ ரோடு, அதுவும் ரோடு அந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வருது. அப்போ இந்த பன்றி ரோட்டில் இருக்கிற கண்டதையும் மேயும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு இந்த குரோட்டு அப்படின்னா பன்னி, அதே மாதிரி குரோடம் அப்படின்னாலும் பன்றி, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். இதுக்கு சொந்தக்காரர் யார்? இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார்? பாரதிதாசன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? அதாவது பார்ட் 1 வீடியோவில் இதே தலைப்பில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். பேலன்ஸ் கொஸ்டின் பார்ட் 2வாக நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இதே சூப்பர் டாபிக்ஸ் அதே நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த டாப்பிக்கை மென்ஷன் பண்ணி இன்றைக்கி கண்டினியூ வீடியோ வந்துட்டுருக்குது. பாருங்கள், 71வது கொஸ்டின்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகலாம். நேற்று உள்ள வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி ஜாயின் பண்ணி வந்துடுங்க. ஓகேவா? டேஸ் ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. கசட தபர. அடுத்தது பாருங்கள், உயிர்மை எழுத்துகளுள் டேஸ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. எகர வரிசையில் முதல் டேஸ் முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. கே முதல் நே வர மொழி இறுதியில் வர்றதில்லை. ஒகர வரிசையில் டேஸ் தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. விடை பார்த்திங்கன்னா நோ. அடுத்து, நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக டேஸ் என்னும் பொருளில் வரும். துன்பம் என்னும் பொருளில் வரும். நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம பொருள் தருகையில். அதே மாதிரி பாருங்கள், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எதெல்லாம்னா மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்துக்கள், அடுத்து ஆயுத எழுத்து. ஓகேவா? அடுத்தது எந்த எழுத்துக்கள் அளபெடையில் மட்டுமே இடையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள். ஆன்சர் உயிர் எழுத்துக்கள். எந்த ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது? 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி போயிட்டு இருந்திருக்குது. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1921. அடுத்த கொஸ்டின், சர் சி.வி. ராமன் எதன் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார்? ஆன்சர் பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி. அடுத்தது, ராமன் விளைவை கண்டறிந்தவர்? ஆன்சர் சர் சி.வி. ராமன். அடுத்தது, ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு எது? பிப்ரவரி 28, 1928ஆம் ஆண்டு. அடுத்தது, இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர் யார்? ஆன்சர் சர் சி.வி. ராமன். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது? ஆன்சர் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? அடுத்த கொஸ்டின், சொல்லும் பொருளும் அறிக.
இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து. பிரித்தெழுதுக பாருங்க. கண்டறி, கண்டு கூட்டல் அறி, ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற, ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல், விண்வெளி, விண் கூட்டல் வெளி, நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். அடுத்த கொஸ்டின் சேர்த்து எழுதுக பாருங்க. ஏன் என்று, அதை வந்து ஏனென்று சேர்ந்து வரும். அதுக்கடுத்து ஔடதம், ஔடதம் கூட்டல் ஆம், இது வந்து ஔடதமாம் அந்த மாதிரி வரும். அடுத்து நீலம் கூட்டல் வான், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாதியங்கும். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. அடுத்து எதிர்ச்சொற்கள் வந்து பார்க்கலாம். அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை, நீக்குதல் சேர்த்தல், எளிக அரிது, எளிது அரிது. ஓகேவா, டைப்பிங் மிஸ்டேக், சாரி. அடுத்தது தமிழுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டிலைட், மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், கணினி கம்ப்யூட்டர், அழைப்பு மணி காலிங் பெல், இயந்திரம் மிஷின், இயந்திர மனிதன் ரோபோட். அடுத்தது பாருங்க, அப்துல் கலாமின் சுயசரிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் அக்னி சிறகுகள். அடுத்தது பாருங்க, இந்த தலைப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 சூப்பர் டாபிக் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த தலைப்பு இந்த இதோட முடியுது. அடுத்தது பாருங்க பார்ட் 3 வீடியோ. ஓகேவா, இதில் வந்து சூப்பர் டாபிக்ஸில் ஒரு 5 தலைப்பு இருக்குது. அதை மையமாக வச்சு முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள், அதாவது சிறப்பு வினாக்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள் என்னன்னா, சிலப்பதிகாரம் அப்படின்னா 3 காண்டம் 30 காதைகளை கொண்டது, மணிமேகலை 30 காதைகள், அதே மாதிரி சீவக சிந்தாமணி 13 இளம்பகங்கள். ஓகேவா, அடுத்து கம்பராமாயணம் 6 காண்டங்கள், தேம்பாவணி அப்படின்னா 3 காண்டம் 36 பாடலத்தை உடையது. அடுத்து 3615 பாடல்கள் கொண்டது தான் எது, தேம்பாவணி. சீராபுராணம் வந்து 3 காண்டம் 92 பாடலத்தை கொண்டிருக்கு. அதே மாதிரி பாடல்கள் எத்தனைனா, சீராபுராணத்தில் 5027 பாடல்கள். அடுத்தது பாருங்க, திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்கள் கொண்டது, 64 படலங்களை உடையது தான் எது, திருவிளையாடற் புராணம். ராவண காவியம் 5 காண்டம் கொண்டது, அடுத்து 3100 பாடல்கள் உடையது தான் எது, ராவண காவியம். ரட்சணிய யாத்திரிகம் 3 பருவம் பாடல்கள் பார்த்தீங்கன்னா, ரட்சணிய யாத்திரிகத்தில் 3766 பாடல்கள். மனோன்மணியம் 5 அங்கங்கள் கொண்டது, 20 களங்கள் அதில் இருக்குது. அடுத்தது பாருங்க, திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள். அதே மாதிரி திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள், 658 பாடல்கள். முத்தொள்ளாயிரத்தில் 900 பாடல்கள். கலித்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா 150 பாடல்கள் கொண்டது. தமிழ் விடு தூது வந்து 268 கன்னிகள். அடுத்தது சிறுபானாற்றுப்படை வந்து 269 அடிகள். முல்லைப்பாட்டு 103 அடிகள். அடுத்து பாருங்க, மலைபடுகடாம் வந்து 583 அடிகள். மதுரை காஞ்சி 782 அடிகள். நெடுநல்வாடை 188 அடிகள். இன்னைக்கு வந்து இப்போ வந்து பார்க்க போகிறது பார்ட் 3 வீடியோ. சூப்பர் டாபிக்ஸ் வந்து பார்த்துடலாம் ஒரு 5. இந்த 5 டாப்பிக்கில் இருந்து உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். துன்பம் வெல்லும் கருவி, மூதுரை, இன எழுத்துக்கள், கல்விக்கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இதை அடிப்படையாக வச்சு முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார்? ஔவையார். அடுத்தது பாருங்க, தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்த கொஸ்டின், மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் என்று கூறும் நூல் எது? மூதுரை. கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல்? ஆன்சர் மூதுரை. ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் ஔவையார். மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஔவையார். மூதுரை என்ற சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? ஆன்சர் மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் எது? ஆன்சர் மூதுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 31. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும்? மாசற கற்க வேண்டும். துன்பம் வெல்லும் கல்வி என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, இதோட ஆசிரியர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும், ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், இதோட ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் நூல் பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆன்சர் துன்பம் வெல்லும் கல்வி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கொஸ்டின், திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர்கள் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படியா நடக்கக்கூடாது. ஆன்சர் பாருங்க. சாரி, அடுத்த கொஸ்டின், நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். ஆன்சர் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் காமராசர். அடுத்தது, படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்றவர்? ஆன்சர் காமராசர். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? ஆன்சர் 50,000. அடுத்த கொஸ்டின், காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? 3 மைல். 3 மைல். நடுநிலை பள்ளி எத்தனை மைல் தூரத்தில் இருக்கணும்? 3 மைல் தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? காமராசர். அடுத்தது பாருங்க, காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? 5 மைல். அப்போ ஸ்கூல்ஸ் தொடக்கப்பள்ளி, அதே மாதிரி உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, இந்த 3க்குமே ஒரு டிஃப்ரெண்ட் மைல் தூரங்கள் சொல்லியிருக்காங்க. இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் யார்? காமராசர். அடுத்தது, காட்டாறு எங்கு அமைந்துள்ளது? பரமக்குடி. அடுத்தது பாருங்க, ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார்? ஆன்சர் காமராசர். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? ஆன்சர் பெரியார். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றியவர் யார்? ஆன்சர் காமராசர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார்? ஆன்சர் காமராசர். காமராசரின் சிறப்பு பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்த கொஸ்டின், காமராசர் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அதே மாதிரி, இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர்? ஆன்சர் காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் காமராசர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர்? ஆன்சர் காமராசர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர்? ஆன்சர் காமராசர். மாணவர்கள் உயர்கல்வி பெற காமராசர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். அடுத்த கொஸ்டின், கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் காமராசர். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மதுரை. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1976ஆம் ஆண்டு. காமராசர் எங்கு வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன? ஆன்சர் சென்னை, விருதுநகர். அடுத்த கொஸ்டின், ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஔவையார். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? ஆன்சர் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. அடுத்த கொஸ்டின், கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் 2/10/2000. அடுத்த கொஸ்டின், சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காமராசர். அடுத்தது பாருங்க, பார்ட் 3 வீடியோ கண்டினியூவாக அப்லோட் ஆகும். இந்த நோட்ஸில் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.